ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்னென்னா ட்ரக்ஸ் எண்டிங்ஸோட நிமோனிக் பார்க்கலாம். ஸோ நிறைய கொஷின்ஸ் நீட்டாக இருக்கட்டும், எஃப்எம்ஜியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி, ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்துட்டு ட்ரக்கோட எண்டிங்ஸ் கொஷின்ஸ் வந்து டேரெக்டாக இல்லைருந்து இன்டேரக்டாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஈஸியாக நிமோனிக்காக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓவராலாக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பீட்டா பிளாக்கர்ஸ். ஸோ பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். எண்டிங்ஸ் வந்துட்டு ஸோ எண்டிங்ஸ் வந்துட்டு ஓஎல் முடியும். ஸோ வந்துட்டு ஓஎல் முடியும். ஸோ லாபிட்டலால் அந்த மாதிரி மெட்டப்ரோலால் அந்த மாதிரி. ஸோ வந்து பீட்டா பிளாக்கர்ஸ். ஸோ இப்போ பீட்டா பிளாக்கர்ஸ்லேயே வந்து 2 டைப் இருக்குது. லைக் வந்துட்டு நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர், செலக்டிவ் பீட்டா பிளாக்கர். ஸோ கொஷின் என்ன கேட்பான்? செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ். ஸோ செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேன் பேபி BABE. ஸோ வந்துட்டு எம்க்கு வந்துட்டு மெட்டப்ரோலால், இன்னொன்று வந்துட்டு அட்டெனலால், நெபிவெலால், பிசோப்ரலால், அசிபியூட்டலால், பிட்டாக்சலால், ஸோ எஸ்மோலால். ஸோ இதெல்லாம் வந்துட்டு செலக்டிவ் பீட்டா பிளாக்கர். செலக்டிவாக மெயினாக வந்துட்டு பீட்டா 1 பிளாக் பண்ணும். ஸோ அப்போ வந்துட்டு இது வந்து நம்ம எதுக்கு கொடுக்கலாம்? செலக்டிவ் பீட்டா பிளாக்கர் வந்துட்டு ஆஸ்துமாக்கு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு நார்மலாக ஸோ அதர் தென் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸு ரெஸ்ட் ஆல் நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸு. ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போத் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பிளாக்கர்ஸு. ஸோ இது வந்துட்டு லாபிட்டலால் அண்ட் கார்டிகலால். ஸோ லாபிட்டலால் தான் வந்துட்டு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் இன் கெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷனுக்கு என்ன இது ட்ரக் ஆஃப் சாய்ஸாக கொடுப்பாங்கன்னா லாபிட்டலால். இது வந்து போத் ஆல்ஃபா அண்டு பீட்டா பிளாக்கர்ஸ். பட் அதர் பீட்டா பிளாக்கர்ஸ் ஏஸ் இன்ஹிபிட்டர், ARB இதெல்லாம் வந்துட்டு கான்ட்ரா இண்டிகேட்டட் ப்ரெக்னன்சியில். ஏஸு, ARB, ஸோ அதர் பீட்டா பிளாக்கர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கான்ட்ரா இண்டிகேட்டட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஸ் இன்ஹிபிட்டர். ஸோ ஏஸ் இன்ஹிபிட்டர் வந்துட்டு ப்ரில், மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும், கேப்டோப்ரில், லிசினோப்ரில். ஸோ இது வந்துட்டு ஏஸ் இன்ஹிபிட்டர். ஸோ சிமிலராக முடிகிற சவுண்ட் வந்துட்டு ட்ரில்லுன்னா வந்துட்டு நெப்ரிலைசிங் இன்ஹிபிட்டர். ஸோ இந்த நெப்ரிலைசிங் என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் ANP வந்துட்டு ஆன்டிநைட்ரோட்டிக் பெப்டைடை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம நெப்ரிலைசிங்கை இன்ஹிபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ANP வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நாட்ரியோடிசிஸ் நடக்கும். ஸோ நம்ம இது எதில் கொடுக்கலாம் அப்படின்னா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியரில் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதே வந்துட்டு காம்பினேஷன் இருக்கும். ஸோ வந்துட்டு ஹார்ட் ஃபெயிலியர் வந்துட்டு நம்ம வந்து பிபியும் ட்ராப் பண்ணணும், ப்ளஸ் வந்துட்டு வால்யூம் ஓவர்லோடையும் தடுக்கணும். ஸோ அப்போ ஏஸ் இன்ஹிபிட்டரும் ப்ளஸ் நெப்ரிலைசிங் இன்ஹிபிட்டர் ரெண்டுத்தையும் வந்துட்டு காம்பினேஷனாக இருக்குது. இது எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியருக்கு கொடுக்கலாம். என்ன ட்ரக்? இது ரெண்டுத்தையும் காம்பைன் பண்ண ட்ரக் அப்படின்னா பேட்ரிலேட். எண்டிங்ஸ் எல்லாமே வரும், மோஸ்ட்டாக எண்டிங்ஸ் தான் சொல்கிறேன். பேட்ரிலேட்டு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒமாபேட்ரிலேட். ஓகேவா? அண்ட் தென் ரெனின் இன்ஹிபிட்டர். ஸோ ரெனின் இன்ஹிபிட்டர் வந்துட்டு லைக் எல்லாமே வந்து கீரன் முடியும். ஓகேவா? இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெனின் ஸோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ கீரன் இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ கீரன் எல்லாமே ரெனின் இன்ஹிபிட்டர்ஸ். இப்போது ரெனின் இன்ஹிபிட்டர்ஸ் வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலிஸ்கிரின். ஸோ வந்து கீரன் முடிகிற ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெனின் இன்ஹிபிட்டர். ஸோ வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் பிளாக்கர். ஸோ ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் பிளாக்கர் எல்லாமே வந்துட்டு சார்டன் முடிகிறது. ஓகேவா? இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோடென்சின் ATAN ஆண்டகோனிஸ்ட். ஸோ ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் ஆண்டகோனிஸ்டிக். ஆருக்கு வந்துட்டு ரிசெப்டார். ஸோ ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் ஆண்டகோனிஸ்டிக். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் பிளாக்கர். ஸோ இப்போ கொஷின் வந்துட்டு என்ன கேட்கலாம் அப்படின்னா இது வந்துட்டு கார்டியோ ப்ரொடெக்டிவ் ட்ரக்கு இன் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஆல்டோஸ்டிரானை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிற ட்ரக்ஸை நம்ம பிளாக் பண்ணுறோமோ. ஸோ
ஸோ ஆல்டோஸ்டிரானை பிளாக் பண்ணுற ட்ரக் எல்லாமே ஆல்டோஸ்டிரான் பிளாக் பண்ணுற ப்ரொடக்ஷனை பிளாக் பண்ணுற. ஸோ வந்துட்டு ஆல்டோஸ்டிரான் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு பீட்டா 1 கிட்னியில் வந்துட்டு ஆக்ட் ஆகி ரெனினை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ ரெனின் வந்துட்டு ஆஞ்சியோடென்சினோஜன் 1 மாற்றுது. அடுத்த ஆஞ்சியோடென்சினோஜன் 1 வந்துட்டு ஆஞ்சியோடென்சின் 2 மாறுது. ஸோ இது வந்துட்டு திருப்பி வந்துட்டு ரீனல் கார்டெக்ஸில் ஆக்ட் ஆகி ரைட் ஜோனா குளோமருலோசா. ஸோ வந்துட்டு ஜோனா குளோமருலோசாவில் ஆக்ட் ஆகி என்னதை ப்ரொடியூஸ் பண்ணணும்? ஜோனா குளோமருலோசாவில் மெனலோகார்டிகாய்ட்ஸ். ஸோ மெனலோகார்டிகாய்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும், ஐ மீன் ஆல்டோஸ்டிரான். ஸோ இப்போ இந்த போகிற பேத்வேல ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷனை பிளாக் பண்ணாலுமே அது வந்துட்டு கார்டியோ ப்ரொடக்டிவ் இன் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். பிகாஸ் வந்து ஆல்டோஸ்டிரான் வந்துட்டு சில வந்துட்டு உள்ளார இருக்கிற ப்ரோட்டீன் மாடுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எக்ஸஸ் ஆஃப் ஆல்டோஸ்டிரான் இன் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் லீட்ஸ் டு வந்துட்டு டெத்து. ஸோ அதனால் வந்துட்டு கார்டியோ ப்ரொடக்டிவ் ட்ரக்ஸ் என்னென்னா ஆல்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தடுக்கிறது. ஒன்று பீட்டா பிளாக்கர், இன்னொன்று வந்துட்டு ரெனின், கீரன் ஆல்ரெடி மேலே பார்த்த ட்ரக்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஞ்சியோடென்சின் 1 ஆஞ்சியோடென்சின் 2 மாற்றுறது ஏஸு, ஸோ ப்ரில். அதுக்கடுத்து வந்துட்டு ஆஞ்சியோடென்சின் 2 வந்து ஆக்ட் ஆகிற இடம். ஸோ அப்போ ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் பிளாக்கர். அடுத்து வந்துட்டு டேரெக்டாக ஆல்டோஸ்டிரான் ரிசெப்டார் பிளாக்கர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கார்டியோ ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது HMG-CoA ரிடக்டேஸ். இது எல்லாமே வந்துட்டு ஸ்டாட்டின் முடிக்கிறது. ஸ்டாட்டின் ட்ரக் மோஸ்ட் காமன் வந்துட்டு சைடு எஃபெக்ட் வந்து மயோபதி. ஸோ வந்துட்டு ரோசுவாஸ்டாட்டின் அந்த மாதிரி ஸ்டாட்டின் முடிகிற எல்லா ட்ரக்ஸுமே. அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் பார்க்கின்சன்ஸ் பற்றி பார்ப்போம். பார்க்கின்சன்ஸில் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸு. ஸோ பார்க்கின்சன்ஸில் வந்துட்டு கேட்டகல் மெத்தில் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் இருக்கும். ஸோ அதை பிளாக் பண்ணுற ட்ரக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பான்ஸ் ட்ரக், லைக் வந்து டோல்கப்பான், என்டகப்பான். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்கின்சன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு MAO-B இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ MAO-B இன்ஹிபிட்டர் வந்துட்டு ஜிலின் சிமிலர் ட்ரக்ஸு, செலிச்சிலின், ரசாச்சிலின், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா பார்க்கின்சன்ஸ்க்கு. இந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணணும் யூஸ் பண்ணுறது, லைக் இதோட இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா யூஸ் பண்ணலாம், பட் இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் சிம்டம்ஸ் காஸ் பண்ணும். லைக் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது வந்து பெட்டர் ஆவாங்க, போக போக வந்துட்டு திருப்பி வந்துட்டு சிம்டம்ஸ் டேப்லெட் எஃபெக்ட் குறையும் போது சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆர்எல்ஸ் வந்துட்டு ப்ராக்ரெசிவாக ரொம்ப நாள் டேப்லெட்ஸ் எடுக்க ஈவன் தோ டேப்லெட்ஸ் எடுத்தாலும் இந்த சிம்டம்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் டேப்லெட்ஸ் எடுத்தால் குறையும், விட்டால் திருப்பி வரும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் பார்க்கின்சன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிளட் வெசல்ஸில் வர ட்ரக்ஸை பார்ப்போம். லைக் வந்து ஆன்டிகோயாகுலன்ஸு, லைக் ஆன்டிப்ளேட்லெட், இதெல்லாமே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வர ஆன்டிப்ளேட்லெட் ட்ரக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ADP. ஸோ இப்போ வந்து ADPங்கிறது வந்துட்டு பிளேட்லெட் ஒன்ஸ் வந்து டேமேஜ் ஆச்சு, இந்த இடம் வந்து பிளேட்லெட் அந்த இடம் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துலேருந்து எண்டோத்தெலியல் செல்ஸ் வந்து நிறைய வந்துட்டு கெமிக்கல் மெசேஞ்சஸ் வந்து சென்ட் ஆகும். ஸோ இப்போ அந்த ADPங்கிறது இங்கே சென்ட் ஆகும். ஸோ ADP இருந்தால் தான் வந்துட்டு பிளேட்லெட் வந்து அட்டாச் ஆகும். ஸோ அப்போ அந்த பிளேட்லெட் அட்டாச் ஆகும். ஸோ அட்டாச் ஆகி பிளேட்லெட் வந்துட்டு பிளேட்லெட் பிளக் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த அக்ரிகேஷன் அதெல்லாம் நடக்கும். ஸோ அக்ரிகேஷன் இதெல்லாம் நடந்து பிளேட்லெட் பிளக் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ அந்த ADP இன்ஹிபிட்டர் ட்ரக்ஸ் எல்லாம் என்ன முடியும் அப்படின்னா எம்டி கிரில் அண்ட் கிரில்லார். ஓகேவா? ஸோ வந்துட்டு ப்ரசுக்ரில்லு, குளோபிடோக்ரில்லு, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ADP வந்து பிளாக் பண்ணுற ட்ரக். ஸோ வந்துட்டு மோஸ்ட்டாக கிரில்னு முடியும், கிரில்லார்னு முடியும். ஸோ கிரில்லார்னு முடியும் வந்து ரிவர்சிபிள். இது வந்து இர்ரிவர்சிபிளாக பிளாக் பண்ணும். ஸோ அப்போ ADP பிளாக் ஆகிடுச்சா பிளேட்லெட் வந்துட்டு அக்ரிகேட் ஆகும். ஸோ வந்து இது ஆன்டி பிளேட்லெட் ட்ரக், இது இர்ரிவர்சிபிள். ஓகேவா? அதுக்கப்புறம் டேரக்ட் த்ராம்பின். ஸோ த்ராம்பின் இன்ஹிபிட் பண்ணுற ட்ரக் வந்துட்டு இது வந்துட்டு த்ராம்பின் ரிசெப்டார். ஸோ PAR. ஸோ இப்போ த்ராம்பினை இன்ஹிபிட் பண்ணுற ட்ரக்ஸ் நேம் என்ன இருக்கும் அப்படின்னா PAXR அப்படின்னு இருக்கும்.
ஸோ பேக்ஸார் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதுலேயே வந்துட்டு PARன்னு இருக்குது. ஸோ எக்ஸ்னால் பிளாக் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்துட்டு த்ரோம்பின் ரிசப்டார் வந்துட்டு பிளாக் பண்ணுறது. அதுக்கப்புறம் GP 2B3A. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பிளேட்லெட் டேமேஜ் ஆகுது அப்படின்னா எண்டோத்திலியல் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ வந்து இது டேமேஜ் ஆகுது அப்படின்னா பிளேட்லெட் வந்து அட்டாச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கிறது வான் வில்லிப்ராண்ட் ஃபேக்டரு. ஸோ வான் வில்லிப்ராண்ட் ஃபேக்டர் அட்டாச் ஆகுறது GP1B. ஓகேவா? ஸோ வந்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் ஆகுறதுனால பிளேட்லெட் அட்ஹெஷனை ஃபஸ்ட்டு அட்டாச் ஆகுது. அது மேலே வந்து அட்டாச் ஆகுறது பேர் அக்ரிகேஷன். ஸோ இப்போ மேலே வந்து அட்டாச் ஆகுறதுக்கு GP2B3A. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்துட்டு பிளாக் பண்ணுற ட்ரக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எண்டிங் ட்ரக்ஸோட நேம் AB இல்லை BA. ஸோ ட்ரக்ஸில் வந்து இந்த மாதிரி நேம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள்னு பார்த்துட்டிங்கன்னா மேபு. ஸோ ஏபிங்கிற மாதிரி ட்ரக்ஸு. எப்டிஃபிபேட்டைடு. ஸோ இந்த BA. ஸோ இந்த ABBA இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ABBAங்கிற ஒரு ட்ரக்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பிளாக் பண்ணுற ட்ரக்ஸ் பார்த்தோம். ஸோ கொஷின் வந்து ஆல்ரெடி நமக்கு லைக் கிளினிக்கலாக ஓரியன்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ரிசப்டார் இல்லாத டிசீஸ் பேர் வந்துட்டு பெர்னோசோலியேட். இது வந்துட்டு 2Bயில் வந்து கிளான்ஸ்மேன் த்ராம்பஸ்தீஷியா. அடுத்து வந்துட்டு டைரக்ட் த்ரோம்பின் இன்ஹிபிட்டர். ஸோ டைரக்ட் த்ரோம்பின் இன்ஹிபிட்டர் வந்துட்டு ட்ரான்னு முடிய ட்ரக்ஸு. லைக் த்ரோம்பின் ஆன்டகோனிஸ்டிக். ஸோ வந்துட்டு அப்படி படிச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் டாபிகேட்ரான். ஸோ டாபிகேட்ரான் வந்துட்டு எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஆன்டிடோட் என்ன? இடாரிமோமேப். ஆன்டிடோட் வந்துட்டு இடாரிமோமேப். ஸோ DA. ஸோ அதுலேயே வந்துடுது டாபிகேட்ரானோட ஆன்டகோனிஸ்ட். டாபிகேட்ரான் வந்து டைரக்ட் த்ரோம்பின் ஆன்டகோனிஸ்ட். ஸோ அதை இன்ஹிபிட் பண்ணுற ட்ரக் டாபிகேட்ரான் எக்ஸஸ் ஆச்சு ஆன்டிடோட் என்னென்னா இடாரிமோமேப். ஸோ இது ஆல்ரெடி பிஎஸ்சியில் கேட்டு 2025 கொஷின். ஸோ அதுக்கப்புறம் வந்து 10A. ஸோ வந்துட்டு இந்த 10A தான் என்ன வந்துட்டு 5A ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டர் வந்துட்டு 2A த்ரோம்பினாக மாற்றும். ஸோ அப்போ அந்த 2A வந்துட்டு அந்த த்ரோம்பினாக மாற்றும். ஸோ இப்போ அந்த 10A. ஸோ 10A ஆக்டிவாக இல்லை. அந்த 10Aவே நம்ம பிளாக் பண்ணுற ட்ரக்ஸ் எல்லாமே ஜாபான் நம்முடைய ட்ரக்ஸ். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஜாபான். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஹெப்பாரின். ஸோ ஹெப்பாரின் இருக்கிற எல்லா திங்ஸுமே லைக் ஹெப்பாரின் மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லாமே இன்ஜெக்டபிள் ஃபார்மு. ஸோ வந்து ஓரல் ட்ரக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்துட்டு லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின், அந்த மாதிரி ஹிருடின், அன்ஃப்ராக்சனேட்டட் ஹெப்பாரின், அந்த மாதிரி ஹெப்பாரின் வந்துட்டு ஒர்க் பண்ணும். அடுத்து வந்துட்டு ஹெப்பாரின் மெயினாக வந்துட்டு அந்த மாதிரி 2A 10A வந்துட்டு இன்ஹிபிட் பண்ணும். அடுத்து லோக்கல் அனஸ்தீஷியா. ஸோ லோக்கல் அனஸ்தீஷியாவில் 2 குரூப் இருக்குது, அமைடு, எஸ்டர். ஸோ அமைடில் வந்துட்டு ஒரு ஐ இருக்குது, எஸ்டரில் ஐ இல்லை. ஸோ அப்போ அமைடில் வர லோக்கல் அனஸ்தீஷியா ட்ரக் நேம் எல்லாமே டபுள் ஐ இருக்கும். அப்புறம் லொக்கெயின். ஸோ இப்போ எஸ்டரில் வந்து ஐ இல்லை. ஸோ அப்போ வந்து 1 ஐ இருக்கும் ட்ரக்ஸில் இருக்கிற நேம். ஸோ வந்துட்டு கொக்கெயின். அதுக்கப்புறம் வந்துட்டு பென்சோகெயின். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அப்புறம் பார்த்துக்கணும். அடுத்து வந்துட்டு நான் டீபோலரைசிங் மசில் ரிலாக்ஸண்ட். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒன்று க்யூரியம் ஸ்ட்ரக்காக இருக்கும், அட்ராக்யூரியம் அது மாதிரி. சிஸ் அட்ராக்யூரியம் இல்லை க்யூரோனியம். ஸோ இது வந்து ஹிஸ்டமைன் ரிலீஸ் பண்ணும். இது வந்துட்டு நான் ஹிஸ்டமைன் வந்து ரிலீஸ் பண்ணாது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா க்யூரோனியம் நோ ஹிஸ்டமைன். அடுத்து வந்துட்டு TCA வந்து ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன்ட். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா
ட்ரிப் வித் ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரிப்பு வித் ராம். ஸோ அமிட்ரிப்டலின்னா இன்னொன்று வந்துட்டு இமிராமைன், அந்த மாதிரி ராம்னு முடிகிற ட்ரக்ஸ், லைக் எக்ஸாம்பிள் இமிராமைன் அந்த மாதிரி. ஸோ எஸ்எஸ்ஆர்ஐன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லாங் லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் இருக்குது. ஸோ உங்களால் வந்துட்டு ஃபுல் நேம்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் அதோட எண்டிங்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எண்டிங் எப்படி நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, டைம் லைன் மைன் ஒப்பி ராமன், டைம் லைன் மைன் ஓபி ராமன். அட்லீஸ்ட் நம்ம இப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃப்ளாக்சிட்டின்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளாக்சமைன்னு. ஸோ அந்த எண்டிங் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் அது ஃபுல்லாக எஸ்எஸ்ஆர்ஐன்னு நிறைய குரூப்ஸ் இருக்குது. எது எஸ்எஸ்ஆர்ஐ குரூப்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த எண்டிங்ஸில் இருக்கிற ட்ரக்ஸாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. டைம் லைன் மைன் ஒப்பி ராமன். அதுக்கப்புறம் டிப்பிக்கல் ஆன்டிசைக்கோட்டிக், ஏடிப்பிக்கல் ஆன்டிசைக்கோட்டிக். ஸோ டிப்பிக்கல் ஆன்டிசைக்கோட்டிக் நான் நினச்சிட்டேன்னா அசைன்டோல். அசைன்னா டோல்னா ஹலோபெரிடால், அசைன்னா குளோர்ப்ரோமசின். அப்புறம் ஏடிப்பிக்கல் ஆன்டிசைக்கோட்டிக். ஸோ ஏடிப்பிக்கல் ஆன்டிசைக்கோட்டிக்னா பின்டன் ஓல், பைன் டன் ஓல். சூப்பர். பைனுக்கு வந்துட்டு குளோசபைன், ஸோ ரெஸ்பெரிடோன், அரிப்ரசோல். ஸோ பின்டன் ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு எஸ்என்ஆர்ஐ. ஸோ எஸ்என்ஆர்ஐ வந்துட்டு வெனிலாடுமின். ஸோ வெனிலானா பெனலாஃபிக்சின், டுலாக்செட்டின். ஸோ டைசிபாம் தெரியும் எல்லாமே, ஜிபாம்னு முடியும், குளோனாசிபாம் அந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் முடியும். ஸோ பார்பிச்சுரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு டோன்னு முடிகிற ட்ரக். ஸோ வந்துட்டு ஃபீனோபார்பிட்டோன், தயோபென்டோன். ஸோ இது எல்லாமே டோன் முடிகிற ட்ரக் எல்லாமே பார்பிச்சுரேட்ஸ். ஸோ மெலட்டோனின் ஸ்டிமுலேட்டர். ஸோ மெலட்டோனின் எதுக்கு, லைக் ஸ்லீப்பை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மெலட்டோனின் ஸ்டிமுலேட்டர் வந்துட்டு மெலட்டியோன். இன்னொன்று வந்துட்டு ஒரக்சின் ரிசெப்டார் பிளாக்கர். ஸோ ஒரக்சின் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் நார்மலாக. ஸோ ரிசெப்டார் இல்லாமல் ஒரக்சின் ரிசெப்டார் எதுக்குன்னா அவேக், ஸோ முழிச்சிருக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரக்சின் ரிசெப்டார் வந்துட்டு பிளாக் பண்ணிங்க அப்படின்னா இன்டியூஸ் த ஸ்லீப். ஸோ ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணுது. ஓகேவா. ஸோ ட்ரக்ஸ் நேமிங் எல்லாமே ஒரக்ஸ் அண்ட் அப்படின்னு எண்டிங்கில் முடியும். ஒரக்சின் ஆன்டகோனிஸ்டிக். ஸோ அப்போ வந்து இது எல்லாமே என்னதுக்கு இன்டியூஸ் த ஸ்லீப்பு. அடுத்து வந்துட்டு ஏடிஹெச் ஸ்டிமுலேட்டர் அண்ட் ஏடிஹெச் பிளாக்கர். ஸோ ஏடிஹெச் ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் வந்து வேசோப்ரெசின். ஸோ வந்துட்டு 2 ரிசெப்டார் இருக்குது, V1 V2. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்டிமுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஈவன் சம்டைம்ஸ் பிளாக் பண்ணும். ஸோ V1 வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது டெலிப்ரெசின். ஸோ ஞாபகம் வச்சுப்போம் V1. ஸோ வேசோப்ரெசின். Vனா வெசல். ஸோ வெசல் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இப்போ வந்து வேசோப்ரெசின் லைக் வந்துட்டு நம்ம கொடுக்குற ட்ரக்ஸ் வந்து வெசலை ப்ரெஸ் பண்ணும். ஸோ வந்துட்டு ஹைப்போடென்சிவ் பேஷண்ட்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதே V2 வந்துட்டு எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா, லைக் வந்துட்டு கிட்னியில் அந்த அக்வாபரின் சேனல்ஸ். ஸோ அக்வாபரின் டைப் 2 இந்த சேனல்ஸ் வந்துட்டு வாட்டர் அப்சர்ப்ஷனுக்காக ஹெல்ப் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ அந்த V2ங்கிறது டெஸ்மோப்ரெசின். ஸோ டெஸ்மோப்ரெசின் எதுக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டயபெட்டிக் இன்சிபிட்டர்ஸ். பட் இது வந்துட்டு எல்லாமே ஸ்டிமுலண்ட்டு. ஸோ இதை பிளாக் பண்ணுற ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக V2 பிளாக்கர் வந்துட்டு வேப்டன்ஸ். ஸோ வேசோப்ரெசின் ஆன்டகோனிஸ்டிக். ஸோ வேப்டன் வந்துட்டு வேசோப்ரெசின் ஆன்டகோனிஸ்டிக்கு. ஸோ அதான் வந்துட்டு V2 பிளாக்கர். ஸோ மெயினாக இது. ஸோ இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் SIADH. ஸோ அடுத்து வந்துட்டு சப்ஸ்டன்ஸ் P. ஸோ சப்ஸ்டன்ஸ் Pங்கிற ட்ரக்ஸ் ஆன்டகோனிஸ்டிக் பிளாக்கர் வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் P ஆன்டகோனிஸ்டிக். ஸோ ட்ரக் எண்டிங் எல்லாமே P10 முடிய ட்ரக்ஸ். P10
ஆன்டகோனிஸ்டிக். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாமிட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். அதுவும் மோஸ்ட் என்னென்னா டிலேடு வாமிட்டிங் அப்படின்னா கீமோதெரப்பி யூஸ் பண்ணி லேட்டாக வர வாமிட்டிங். ஸோ கீமோதெரப்பி யூஸ் பண்ணி உடனே வாமிட்டிங் வந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆன்டாசெட்ரான். ஸோ செட்ரான் ட்ரக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். பட் லேட்டாக வர வாமிட்டிங் டிலேடு கீமோதெரப்பி இன்டியூஸ்டு வாமிட்டிங். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் ஆர் செரட்டோனின். ஸோ வந்துட்டு இது வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது, நிறைய டைம்ஸ் கொஷின் கேட்குற இடம். ஸோ இது மோஸ்ட்டாக ஸோ இந்த V2 பிளாக்கர். ஸோ இதுதான் வந்துட்டு UPSC 2025 கொஷின். இது வந்து ஓரல் ட்ரக். ஸோ இப்போ வந்துட்டு 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சில இது வந்து ஸ்டிமுலண்ட்டாக இருக்கும், சில இது பிளாக்கராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரில் எழுதிக்கலாம். 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் 1, 2, 3, 4. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டும் ஸ்டிமுலேஷன், பாக்கி ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்டிமுலேஷன், அதுக்கு ரெண்டு நடுவில் இருக்கிறது வந்துட்டு பிளாக்கர். 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் 2 பிளாக்கர், 3 பிளாக்கர். ஸோ இப்போ 1 பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து நிறைய சப் கேட்டகரி. 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் 1A, 1Aங்கிறது ஒரு குரூப்பு, இன்னொன்று வந்துட்டு BDங்கிறது ஒரு குரூப்பு, அடுத்து வந்துட்டு BDE கிடையாது, Fங்கிற ஒரு குரூப்பு. ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து சப் குரூப். ஸோ இப்போ வந்து வர ட்ரக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ அதுதான் மோர் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வந்துட்டு 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் 1 வந்து ஆங்ஸைட்டிக்கு கொடுக்குறது. A ஃபார் ஆங்ஸைட்டி. ஆன்டி ஆங்ஸைட்டி ட்ரக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்பியான். அடுத்து வந்துட்டு BD பிளட் வெசல்ஸ். ஸோ BD ஞாபகம் பிளட் வெசல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ். ஸோ பிளட் வெசல்னால் வர பிரச்சனை என்னென்னா மைக்ரைன். ஸோ அப்போ மைக்ரைனுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் BD ஸ்டிமுலேஷன் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ ட்ரக் எல்லாமே ட்ரக் நேம் வந்து ட்ரிப்டன். சும்மா ட்ரிப்டன் அந்த மாதிரி ட்ரிப்டன் நம்மளுடைய ட்ரக்ஸு. அடுத்து வந்துட்டு 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் 1F. ஸோ எஃப்க்கு என்ன அப்படின்னா வந்துட்டு D10ன்னு முடிய ட்ரக்ஸு. ஸோ D10 எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு மைக்ரைனுக்கு கொடுக்கலாம். ஸோ வந்துட்டு BDயும் மைக்ரைனு, இதுவும் வந்துட்டு மைக்ரைன். ஸோ ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு மைக்ரைனில் கேட்டாங்கன்னா ட்ரிப்டன். இதே வந்துட்டு ப்ரொஃபிலாக்சிஸ் கேட்டாங்கன்னா பீட்டா பிளாக்கர். ஸோ திருப்பி வராமல் இருக்கிறதுக்காக கேட்டால் பீட்டா பிளாக்கர். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் 2 பிளாக்கர்ஸ் அண்ட் 3 பிளாக்கர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ 2 பிளாக்கர் எல்லாமே வந்துட்டு ஆன்டிசைக்கோட்டிக். ஸோ குளோன்சபீன், ஒலன்சபீன். ஸோ இது எல்லாமே ஏடிபிக்கல் ஆன்டிசைக்கோட்டிக். ஸோ வந்துட்டு ஏடிபிக்கல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 பிளாக்கர். ஸோ இது எல்லாமே செட்ரான் குரூப்ஸ், ஆன்டாசெட்ரான். ஸோ இந்த மாதிரி வாமிட்டிங்ஸ்க்கு எல்லாம் கொடுக்குறது. ஸோ ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் வந்துட்டு கீமோதெரப்பி இன்டியூஸ்டு வாமிட்டிங். ஸோ இயர்லி கீமோதெரப்பி இன்டியூஸ்டு லேட்டுன்னு மட்டும் கொடுத்தாங்க, லேட்டர் டிலேட்னு கொடுத்தாங்கன்னா பீட்டன்ட், இல்லைனா 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் 3 பிளாக்கர். அதுக்கப்புறம் 4 ஸ்டிமுலண்ட் இது எல்லாமே வந்துட்டு ப்ரோகைனெட்டிக்ஸு. ஸோ வந்துட்டு ப்ரைடுன்னு முடியுது, சிசா ப்ரைடு அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரோகைனெட்டிக். அதுக்கப்புறம் வந்து CGRP ரிசெப்டார் பிளாக்கர். இது எல்லாமே வந்துட்டு ஜிபேண்ட். ஸோ இதுவும் மைக்ரைன் கொடுக்குறது. ஸோ இங்கேயும் மைக்ரைன் கொடுக்குற ட்ரக்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து ட்ரிப்டன், D10, ஜிபேண்ட் அண்ட் பீட்டா பிளாக்கர் வந்துட்டு ப்ரோஃபிலாக்சிஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு செலக்டிவ் காக்ஸ் இன்ஹிபிட்டர்லாம் காக்ஸிப், செலோகாக்ஸிப் அது மாதிரி முடிய ட்ரக்ஸ் எல்லாமே COX-2 இன்ஹிபிட்டர். அண்ட் எண்டோத்திலியன் ஆன்டகோனிஸ்டிக். ஸோ எண்டோத்திலியன் ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்டிக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரக் எண்டிங் நேம் எல்லாமே NTAN, எண்டோத்திலியன் ஆன்டகோனிஸ்டிக். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மனரி ஹைப்பர்டென்ஷன், பல்மனரி ஆர்டரி ஹைப்பர்டென்ஷன் PAHக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னா என்டான்ஸ், எண்டோத்திலியல் ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்டிக். அடுத்து
ஸோ வந்து நம்ம கால்சியம் சேனல் பிளாக்கர் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் 10% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு தான் வந்துட்டு கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். பட் ரிமைனிங் 90% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு எதர் எண்டோத்தீலியல் ஆன்டகோனிஸ்டிக் கொடுக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ஸோ வந்துட்டு எண்டோத்தீலியல் ஆன்டகோனிஸ்டிக் கொடுக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா லைக் கால்சியம் சேனல் பிளாக்கர் கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு பாஸ்போடைஸ்டரேஸ் என்சைம் இன்ஹிபிட்டர் கொடுக்கலாம். ஸோ வந்துட்டு எக்ஸாம்பிள் செல்டெனஃபர். அதுக்கப்புறம் வந்துட்டு எண்டிங் GnRH ஸ்டிமுலண்ட். ஸோ மல்டிபிள் கைனா கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு GnRH அனலாக் கொடுப்போம். ஸோ GnRH கண்டினியூஸாக கொடுத்திங்கன்னா அது வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ரிசெப்டார் பிளாக் பண்ணி லைக் வந்து FSH LH ரெடியூஸ் பண்ணும். GnRH வந்துட்டு பல்சிடையில் கொடுத்திங்கன்னா LH FSH ரைஸ் பண்ணும். ஸோ அது வந்துட்டு கைனா கண்டிஷன்ஸ் படிக்கும்போது தெரியும். ஸோ GnRH ஸ்டிமுலன்ஸ் ட்ரக் எல்லாமே ரெல்லின் முடியுது, ரெல்இன். ஸோ GnRH பிளாக்கர் ஆன்டகோனிஸ்டிக் எல்லாமே வந்து என்ன முடியும்னா ரெலிக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் அபாரலிக்ஸு, கோஸ்ரெலின் அந்த மாதிரி ட்ரக்ஸு. ஸோ PTH லைக் பெப்டைட், பேராதைராய்டு ஹார்மோன் லைக் பெப்டைட் வந்துட்டு டெரிபேரடைடு. ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெரிபேரடைடு இது வந்துட்டு பேராதைராய்டு லைக் பெப்டைட். ஸோ பேராதைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆஸ்டியோகிளாஸ்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி போன் ரிசார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஆனால் இது வந்துட்டு போன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் எல்லா ட்ரக்ஸும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கும்போது நிறைய மல்டிபிள் ட்ரக்ஸ் கொடுப்போம். அதில் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பேண்ட்ரோனேட்டு லைக் பிஸ்பாஸ்பனேட் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும், ஆஸ்டியோகிளாஸ்ட். எல்லா ட்ரக்ஸுமே ஆஸ்டியோகிளாஸ்ட்டை வந்து இன்ஹிபிட் பண்ணும். பட் ஒரே ஒரு ட்ரக் ஆஸ்டியோபிளாஸ்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணும், போன் ஃபார்மேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். மற்ற எல்லா ட்ரக்ஸுமே வந்துட்டு போன் ரிசார்ப்ஷனை தடுக்கும். ஸோ ஒன்றே ஒன்று தான் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், அது வந்துட்டு பேராதைராய்டு ஹார்மோன் லைக் பெப்டைடு. ஸோ வந்துட்டு அது பேர் வந்து டெரிபேரடைட். ஓகேவா. அடுத்து பிஸ்பாஸ்பனேட் எல்லாமே ட்ரோனேட் முடியாது. சொலின்ட்ரோனேட்டு, லண்ட்ரோனேட்டு அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே ட்ரோனேட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டயபெட்டிக் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸு. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து SGLT2 பிளாக்கர். ஸோ SGLT2 பிளாக்கர் எல்லாமே கிளிஃப்ளோசின் வந்துட்டு எங்கே ஆக்ட் ஆகும், SGLT2 கிட்னியில் ஆக்ட் ஆகும். கிளிஃப்ளோசின் எப்படி குளுக்கோஸ் ஃப்ளோஸ் இன் யூரின். அதுக்கடுத்து வந்துட்டு GLP அனலாக். ஸோ GLP என்ன பண்ணும் அப்படின்னா GLP இந்த இன்க்ரிட்டின் லைக் ஆக்ட் ஆகும். ஸோ இன்க்ரிட்டின் மாதிரி ஆக்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸஸ் த இன்சுலினை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த GLP அனலாக்ஸ் என்ன ட்ரக்ஸ் அப்படின்னா குளூட்டைடு அந்த மாதிரி முடிகிற ட்ரக்ஸு. குளூட்டைட் சம்டைம் வந்து எக்ஸானியூட்டைடு. இது ஆல்ரெடி கேட்ட FMG கொஷின். GLP அனலாக் என்ன அப்படின்னு கேட்குற கொஷின்ஸு. ஸோ எண்டிங் தெரிஞ்சால் ஈஸியாக தெரியும். ஸோ அந்த GLP அனலாக் வந்து இன்சுலின் இன்க்ரீஸ் பண்ணும். பட் GLP அனலாக் யூஸ் பண்ணுறது என்ன பிரச்சனை, GLP அனலாக் வந்து ஈஸியாக வந்து DPP4னால பிரேக் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா DPP4 வந்துட்டு இன்ஹிபிட் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த DPP4 இன்ஹிபிட்டர் எல்லாமே வந்துட்டு எண்டிங் நம்ம வந்துட்டு குளூட்டின்ஸு. கிளிப்டின்ஸ் லைக் வந்து சித்தாகிளிப்டின், லெனாகிளிப்டின். ஸோ வந்துட்டு ஒன் ஆஃப் த கிளிப்டின் வந்துட்டு யூஸ்ட் இன் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா லெனாகிளிப்டின். ஸோ எல்லா கிளிப்டினும் ரீனல் ஃபெயிலியரில் கான்ட்ராஇண்டிகேட், பட் லெனாகிளிப்டின் மட்டும் ரீனல் ஃபெயிலியருக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து 5-alpha reductase inhibitor. ஸோ எல்லாமே என்ன ட்ரக் எண்டிங்கில் முடியும்னா ஸ்டீராய்டு லைக் ஃபெனஸ்ட்ரைடு, டியூட்டஸ்ட்ரைடு. எண்டிங் வந்துட்டு ஸ்டீராய்டு லைக் ஃபெனஸ்ட்ரைடு ஆர் டியூட்டஸ்ட்ரைடு. ஸோ ப்ரோட்டியோசோம் இன்ஹிபிட்டர். ஸோ ப்ரோட்டியோசோம் என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு மிஸ்ஃபோல்டட் ப்ரோட்டீனை வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், இது த்ரூ டேமேஜிங் தி செல்ஸ் அந்த மாதிரி. ஸோ ப்ரோட்டியோசோம்ஸ் என்ன ஆகுதுன்னா ப்ரோட்டியோசோமை இன்ஹிபிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கன்னா லைக் வந்துட்டு உள்ளார வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வந்து செல் டெப்ரிஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதனால வந்துட்டு ஸோ வந்துட்டு லோக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஃபேகோசைட்டோசிஸ் வந்துட்டு லீட் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு செல்ஸ் வந்து லைக் எதர் அப்போப்டோசிஸ் ஆர் நெக்ரோசிஸ்க்கு அப்போப்டோசிஸ் ஆகும் மோஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டியோசோம் இன்ஹிபிட்டர் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு லைக் கேன்சர்ஸ் கண்டிஷன். ஸோ எண்ட் ஆஃப் த ட்ரக்கோட எண்டிங் எல்லாமே ஜோமிப்னு முடிகிற ட்ரக்ஸு. ஓகேவா. ஸோ லைக் மோஸ்ட்டாக கேன்சர் லைக் மல்டிபிள் மைலோமாலாம் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு HIV ரிலேட்டட் ட்ரக்ஸு. ஸோ வந்து இன்டக்ரேஸ் இன்ஹிபிட்டர். ஸோ இன்டக்ரேஸ் வந்துட்டு இன்ஹிபிட்டர் டெக்ராவர். ஸோ எல்லாமே டெக்ராவர் முடிகிற ட்ரக்ஸ் எல்லாமே இன்டக்ரேஸ் இன்ஹிபிட்டர். ப்ரோட்டியேஸ் இன்ஹிபிட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாவேர்.
நேவேர். ஸோ வந்துட்டு நேவேர்னு முடிகிற ட்ரக். ஸோ ப்ரோட்டியேஸ் இன்ஹிபிட்டர் இன் ஹெச்ஐவினா நேவேர். பட் இதே மாதிரி ப்ரோட்டியேஸ் இன்ஹிபிட்டர் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸில் இருக்குது, ஹெப்சி. ஸோ ஹெப்படைட்டிஸ் சி வைரஸில் யூஸ் பண்ணுறது ப்ரோட்டியேஸ் இன்ஹிபிட்டர் ப்ரீவேர். அடுத்து வந்துட்டு நியூரோமெடேஸ் இன்ஹிபிட்டர். ஸோ நியூரோமெடேஸ் இன்ஹிபிட்டர் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும். ஸோ வந்து எண்டிங்ஸ் எல்லாமே அண்ட் ஒசால்டமாவிர் ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு பேர் நம்முடைய ட்ரக்ஸ் எல்லாமே நியூரோமெடேஸ் இன்ஹிபிட்டர். அதுக்கப்புறம் வந்து அல்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ H2 பிளாக்கர். ஸோ H2 பிளாக்கர் வந்துட்டு டிடின், ரானிடிடின் அந்த மாதிரி இது எல்லாமே முடியுது. டிடின் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து H2 பிளாக்கர். ஸோ ப்ரசோல் முடியுது, ஒமிப்ரசோல், பேண்டாப்ரசோல். ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு பிபிஐஸு. ஸோ ஒமிப்ரசோலோட லாங் டைம் சைடு எஃபெக்ட் என்னன்னா விட்டமின் B12 ரிலீஸ் பண்ணும். ஆல்ரெடி கேட்ட கொஷின். ஸோ சைடு எஃபெக்ட் அண்ட் டிக்ரீசஸ் த கால்சியம், இதுவும் ஒரு சைடு எஃபெக்ட். ஸோ M1 பிளாக்கர். ஸோ வந்துட்டு மஸ்கனிக் ரிசெப்டார் பிளாக்கர். ஸோ இது என்ன ட்ரக்ஸ் முடியுதுன்னா ட்ரக்ஸ் வந்து ஜிப்பைன் முடிகிற ட்ரக்ஸ். எக்ஸாம்பிள் பெர்சிப்பைன், டெலிசிப்பைன் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே M1 பிளாக்கர். ஸோ வந்துட்டு எய்தர் H2 வந்துட்டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் வந்துட்டு H+ ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும். M1 வந்துட்டு H+ ப்ரொடக்ஷன் வந்துட்டு கம்மி பண்ணும். ஸோ எல்லாத்துக்குமே ஸோ ஆசிட் ரிலேட்டட் எல்லா கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ்க்கு வந்துட்டு பிபிஐ தான் வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ். ஈவன் H. pyloriயில் யூஸ் பண்ணுவோம். ஈவன் வந்துட்டு கேஸ்ட்ரின் ப்ரொடியூசிங் கேஸ்ட்ரினோமாவில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஜோலிங்கர் எல்சன் சிண்ட்ரோமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேஸ்ட்ரின் எங்கெல்லாம் ஆசிட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு ஈவன் சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், NSAIDs கொடுத்தோன்னா ப்ரோஸ்டாக்லாண்டின் இன்ஹிபிட் ஆகும். ஸோ ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து ஹெல்ப் லைக் வந்து கவரிங் த கேஸ்ட்ரிக் மியூக்கோசா. ஸோ அந்த மியூக்கோசா வந்து கம்மியாகும் எப்போ வந்து NSAIDs கொடுத்தா. ஸோ அப்போ வந்துட்டு ப்ரோஸ்டாக்லாண்டின் நல்லா கொடுக்கும். லைக் வந்து ப்ரோஸ்டாக்லாண்டின் E2 மெயினாக மிசோப்ரோஸ்டால். ஸோ மிசோப்ரோஸ்டால். பட் ஈவன் தோ NSAID இன்டியூஸ்ட் அல்சருக்கும் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்துடும். லைக் மிசோப்ரோஸ்டால் கொடுக்கலாம். பட் ட்ரக் ஆஃப் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிபிஐ. ஸோ எல்லா அல்சர் கண்டிஷன்ஸ்க்கும் பிபிஐ. அடுத்து வந்துட்டு நைட்ரஸ் யூரியா ட்ரக்ஸ். ஸோ இது வந்து ஆன்டி கேன்சர் ட்ரக். ஸோ இந்த ஆன்டி கேன்சர் ட்ரக் எல்லாமே என்ன எண்டிங் முடியும்னா மஸ்டைன்னு முடியும். ஸோ எல்லாமே மஸ்டைன்னு முடிகிற ட்ரக்ஸ் எல்லாமே நைட்ரஸ் யூரியா கேட்டகரி. ஸோ வந்துட்டு இது மாதிரி எண்டிங்ஸ் வச்சு நம்ம மோஸ்ட்டாக ஆன்சரை வந்துட்டு ரிலேட் பண்ணலாம். இது என்ன கிளாஸ் ஆஃப் ட்ரக் இல்லை என்ன ரிசெப்டார்ஸை பிளாக் பண்ணுது. ஸோ ஈவன் ஃபுல் நேம் தெரிலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எண்டிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.